ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான மேங்கோ பார் ரெசிபி எப்படி செய்யுது பார்க்கலாம். அதாவது மாம்பழத்தில் செய்யக்கூடிய இந்த சாக்லேட் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா மேங்கோ பார், அதே மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா வந்து ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீசஸா நம்ம இந்த மாதிரி டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸா கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். இப்போ வாங்க இந்த மேங்கோ பார் வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு மேங்கோ பார் செய்யறதுக்கு 2 மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழமா 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வந்து இனிப்பு சுவையுள்ள மாம்பழமா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து நல்லா திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பேன்ல நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்த மாம்பழத்தை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 150 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ மாம்பழம் அதிகமான இனிப்பா இருந்ததுன்னா நீங்க வந்து கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமா சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கலரி விடுங்க. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளாஸியா, அதாவது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து இது வந்து வரணும். அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல நெய் தடவிடுங்க. நெய் தடவிட்டு இதை வந்து ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தட்டு ஃபுல்லா வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வெயில்ல ஒரு 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையா வந்து இது வந்து காயணும். நல்லா காஞ்சதுனா தான் கெட்டு போகாம இருக்கும். இப்ப பாருங்க, நான் 2 நாள் கழிச்சு எடுத்து வந்திருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்ப இதை சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா வந்து மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடுற மாதிரியே டேஸ்டா இருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம இதுல சேர்க்கல. இதை வந்து சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி நம்ம டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்ப வேணாலும் இதை எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மேங்கோ பாரை சீசன் இருக்கும்போதே செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.